ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து அந்த மானிட்டேஷன் பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த எஸ்கார்ட் ஸ்குவாட்ல நம்ம டாங்கு பையன் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அதே சமயம் நம்ம பயப்பட பண்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேரேஜுக்குள்ள இருந்த அந்த ஒரு லேடியுமே ஒரு மாதிரி வினோதமா இவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அவளுமே என்னாச்சு எங்க மாஸ்டர்னு கேட்க அந்த பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை பார்த்து கடைசியா நீ வந்து எப்போ குயிஸ் சர்க்குலேஷன் பண்ணேன்னு கேட்டிருப்பான். உடனே அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட்ட காலையில தான் 2 மணி நேரம் பண்ண எங்க மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். நம்ம பையிலுமே உன்னோட கையை கூட நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஒரு சில பிரஷர் பாயிண்ட்ல தட்டி இருப்பான். அடுத்த செகண்டே பார்த்தா அந்த பொண்ணு பயங்கரமா தூங்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைம் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில கூப்பிட இந்த வயசை கேட்டுட்டு நம்ம டாங்க பையெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். உடனே நம்ம டாங்க பையிலுமே இந்த என்ன ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு வாய்ஸா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா நம்ம தேர்ட் யங் மாஸ்டரோட வாய்ஸா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்துட்டு நம்ம டாங்க பையிலுமே யங் மாஸ்டர் நீங்க இங்க என்ன பண்றீங்க, ஒருவேளை இந்த மாசம் நடக்கிற இந்த டெலிவரி ஸ்குவாட்ல நீங்களுமே ஒரு பார்ட்டா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே ஃபர்ஸ்ட் சத்தமா பேசுறத நிப்பாட்டிட்டு விஸ்பரிங் டெக்னிக்ல என் கூட பேசுறான்னு சொல்லியிருப்பான். அதோட நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து ஃபர்ஸ்ட் நீ இங்க என்ன பண்ற, ஒருவேளை நீ வந்து ஏதாச்சும் சீக்ரெட் மிஷன்ல இருக்கியான்னு கேட்டிருப்பான். இதை கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே நீங்க அப்படி கூட வச்சுக்கலாம் எங்க மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோமே நான் வந்து இந்த கேரேஜ்ல இருக்கேன்னு யார்கிட்டயுமே சொல்லிடாதேன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பாக்குறான், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த கல்ட்ல இருக்க ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ஆளு என் கூட இப்ப இருப்பான்னு. இந்த கடவுள் எதுக்காகத்தான் என்ன இப்படி சோதிக்கிறான்னு தெரியலன்னு நம்ம பையிலுமே அந்த கேரேஜுக்குள்ள பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். ஒரு வழியா இவங்களுமே அந்த இடத்த விட்டுமே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு இடத்த தான் காட்டுறாங்க. அந்த ஒரு இடத்துல ஒருத்தன் யாரையோ போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். அவனுமே அவனுக்கு முன்னாடி இருக்கவனை பார்த்து இந்த சாதாரண மிஷனுக்கு போயிட்டு என்ன மாதிரியான ஒரு ஆளை இந்த கீழ்த்தரமான ஆளுங்க கூட அனுப்பி வச்சிருக்கானுங்க. அப்பதான் அவனுக்கு முன்னாடி இருக்கவனுமே அவனை பார்த்து ஸ்குவாட் கேப்டன் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ஏன்னா அவனுங்களை பார்க்கும்போது பயங்கரமா ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுக்கு மாட்டா இருக்கானுங்க சொல்லியிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த கேப்டனுமே இவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ வந்து பார்த்து பேச சொல்லியிருப்பா, உன்னுடைய மோசமான ஸ்வாட் ஸ்கில்ல பார்த்ததுக்கு அப்புறமே கூட உன்னை வந்து நான் வைஸ் கேப்டனா சூஸ் பண்ணிருக்கேன், அப்படி இருக்கப்ப எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே நீ வந்து எதிர்த்து பேசிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கேப்டனுமே அவனை பார்த்து நான் குடிக்கிறதுக்கு சரக்கு எடுத்துருவாடான்னு சொல்லிட்டு அவனையுமே அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிருப்பான். அப்பதான் இவனை பத்தியுமே இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து அந்த அயன் பிளட் போட்டோ சேர்ந்தவன். இவன் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ஸ்டீல் வில் ஸ்குவாட் கேப்டன். இவனோட பேர் வந்து ஜியாங்வா. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்துருந்தா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த சூனியக்காரி பொம்பளையுமே இந்த அயன் பிளட் போட்டோ சேர்ந்தவ தான். அப்பதான் அந்த கேப்டன் பையிலுமே மனசுக்குள்ளார நாங்க வந்து அயன் பிளட் போட்டோ சேர்ந்தவங்க, அப்படி இருக்கப்ப இந்த ஹெவன்லி அலைன்ஸ் அப்புறம் அந்த டிமானிகல்ட்ட சேர்ந்தவங்களால கூட எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அதோட இந்த டிமானிகல்ட்ட சேர்ந்த டெலிவரி ஸ்குவாட் பையலுங்க கொண்டு வர அந்த ஒரு ட்ரெஸரை கொள்ள அடிக்கிறதுலாம் எங்களுக்கு வெறும் கேக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தாலுமே இந்த காட்டு மிராண்டி பையலுங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணுங்கிறப்ப தான் எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அங்க பார்த்தா எக்கச்சக்கமான ஓனாயிங்க நம்ம டிமானிகல்ட்டில் இருக்க டெலிவரி ஸ்குவாட சேர்ந்தவங்களை தான் பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அங்க இருக்க அந்த ஓனாயிங்களாம் பார்த்துட்டு இந்த கேப்டன் பையிலுமே எப்படி திங்கிதுங்கன்னு பாரு, இதனாலதான் இந்த காட்டு மிராண்டி பையலுங்க கூட சேர்ந்து எவனுமே வேலை செய்ய முடிக்கிறானுங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு இவனுமே சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த டிமானிகல்ட்ட சேர்ந்தவங்களை பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. கண்டிப்பா இவனுங்களை தேடி யாராச்சும் இந்த இடத்துக்கு வருவானுங்கன்னு இவனுமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இது ரொம்பவுமே ஃபன்னா இருக்க போதுன்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ண அந்த கேரேஜ்ல தூங்கிட்டு இருக்க அந்த சக்சஸர் பொண்ணை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை பார்த்து நீ நல்லா தூங்குனியான்னு கேட்டிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு எல்லாம் திடீர்னு பயத்துல எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்குது. அந்த டைம் நம்ம ஹீரோமே அவளை பார்த்து நீ வந்து கிட்டத்தட்ட 2 நாளா தூங்கிட்டு இருக்க, ஒன்னு வந்து நான் தூங்க வச்சதுலயும் ஒரு விதத்துல நல்லது தான், நீ வந்து அந்த குய் பிளாக்கேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே உன்னோட உடம்பு வந்து ரொம்பவே சோர்வா தான் இருக்குது. என்னதான் உன்னுடைய இன்டர்னல் எனர்ஜி குய் சர்க்குலேஷனும் நார்மலா இருந்தாலுமே கூட இன்னுமே நீ வந்து ஒரு சாதாரண ஹியூமன் தான் சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம நீ வந்து உன்னுடைய சுப்ரீம் பீக் லெவல அன்லீஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வந்து நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா. அப்பதான் நம்ம பையிலுமே அந்த பொண்ணுகிட்ட ஒரு பாக்ஸா தூக்கி போட்டு நீ வந்து 2 நாளா நல்லா தூங்கிட்டு இருந்த, அதனால உனக்கு நல்லாவே பசி எடுத்திருக்கும், இது வந்து நீ சாப்பிடுன்னு சொல்லியிருப்பான். இது வந்து உன்னோட டெலிவரி ஸ்குவாட்ல தான் கொடுத்தாங்க, இதுல வந்து ரைஸ் பாலும் ஆட்டுக்கறியுமே இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம் அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து தேங்க்யூ யங் மாஸ்டர்னு சொல்ல அப்பதான் நம்ம பையிலுமே நம்ம நரி பையில கூப்பிட்டுருப்பான். அது பார்த்தா கியூட்டா வெளியே எட்டி பார்த்திருக்கோம். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பா. நம்ம ஹீரோமே நம்ம நரி பையிலுக்கு சாப்பாடு வச்சிருப்பான். அது பார்த்தா கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுமே அந்த நரி வந்து ரொம்பவுமே அழகா இருக்குது, யங் மாஸ்டர் வந்து அதை கோல்டின் தானே கூப்பிட்டாரு, அந்த பேரு ரொம்பவுமே நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப்ல இப்பதான் ஒரு நரிய ஒருத்தர் பெட்டை வளர்த்து நான் பாக்குறேன்னு சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டாங்க பையன் நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பா. அவனுமே நம்ம ஹீரோட்ட உங்களை வந்து இந்த காட்டுக்கு நடுவுல கூப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே நீ வந்து இவ்வளவு ஃபார்முலா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல, எப்பயும் போல நார்மலா பேசு, ஆல்ரெடி நான் பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ல தான்
தான் இருக்கேன், உனக்கு என்ன சொல்லணுமா அது சீக்கிரமா சொல்லுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பேலுமே நீங்க அந்த கேரேஜ்ல வரதுனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேட்க நம்ம ஹீரோமே அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம டாங்க பேலுமே நம்ம ஹீரோட ஒரு லெட்டர் கொடுத்து நாங்க வந்து எதுக்காக இந்த ஒரு எஸ்கார்ட் மிஷனுக்கு வந்தாங்கிற எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கு. எங்க எல்டர் கோட்டோட ஃபர்ஸ்ட் லீடர் தான் இந்த மிஷனுக்கான டீடைல்ஸை கொடுத்தாரு. இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களை இங்க கூப்பிட்டேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோமே அந்த ஒரு லெட்டரை படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம அப்படியே கட் பண்ண வேற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கேன். அவன் வந்து என்ன சொல்றானா, உலகம் வந்து ரொம்பவே மோசமா இருக்குது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே இப்ப இருக்க இந்த வெதரம் கூட ரொம்பவே மோசமா இருக்குது. ஒருவேளை நீங்க சவுத் சைடு போனீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் வாமா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க நார்த் சைடு போனீங்கன்னா அந்த கோல்டுனஸை தாங்கிறதுக்காக இந்த ஒரு கம்பளம் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லியிருப்பான். அப்பதான் ஒரு பெருசா காட்டுறாங்க. அவருமே அவனுக்கு முன்னாடி இருக்கவனை பார்த்து உனக்கு இந்த ஜியாங்சியில வாழ்றது எப்படி இருக்குதுன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவனுமே உண்மையை சொல்ல போனா இந்த இடம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, இருந்தாலுமே இந்த இடத்துல வாழ்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருப்பான். அந்த பெருசுமே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டிருப்பாரு. அப்பதான் அவனுமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பான், உங்களுக்கு டிமானி கல்ட்டில நடக்கிற அந்த ஒரு ஃபெஸ்டிவல் பத்தி தெரியுமான்னு கேட்டிருப்பான். எனக்கு அதை பத்தி தெரியாது, அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லியிருப்பான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெருசுமே நீ வந்து டிமானி கல்ட்டில நடக்கிற அந்த ஒரு மாரா ஃபெஸ்டிவலை பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? அந்த ஒரு ஃபெஸ்டிவலை அவங்க வந்து ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்காக எக்கச்சக்கமான இடத்துல இருந்து ரொம்பவே வேல்யூபிளான பொருட்களை வந்து அவங்க சேகரிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதோட அவருமே அவனை பார்த்து நீ வந்து என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, நீ வந்து அந்த திருட்டு கும்பலால தான் பிரச்சனை வருதுன்னு சொல்ல வரியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லியிருப்பான். உடனே அந்த பெருசுமே அவனை பார்த்து நீ ஒன்னும் கவலைப்படாத, இதை வந்து நான் பாத்துக்கிறேன், நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உன்னை பத்தி நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுறேன். நீ வந்து இந்த செக்டர் மேனேஜ் பண்றதுல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளா தான் இருக்க, ஆனா உன்னால ஒரு அலைன்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியாது, அதனால உனக்கு ஏத்த ஒரு பொசிஷனை நான் உனக்கு தரேன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் அவனுமே அவரை பார்த்து ரொம்பவே நன்றி ஃபர்ஸ்ட் லீடர்னு சொல்லியிருப்பான். அதோட அவனுமே அவர்கிட்ட உங்களுக்கு வந்து இப்ப வயசாயிருச்சு, அதனால அந்த டிமானிகள்கிட்ட சேர்ந்தவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த பெருசோட மூஞ்சியுமே காட்டுறாங்க. இவருமே அவனை பார்த்து எனக்கு என்னதான் வயசானாலுமே என்னோட ஸ்ட்ரென்த் இன்னும் அப்படியே தான் இருக்குது, அந்த டிமானிகள்ட்டோட லீடரே வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இந்த ஆளு உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பெருசும் அந்த சூனியகாரி பொம்பளையும் சேர்ந்து தான் நம்ம ஹீரோவை போன லைஃப்ல கொடூரமா கொண்டிருப்பாங்க. அவனை பத்தின டீடைல்ஸ் தான் இப்ப வந்து இந்த ஒரு லெட்டர்ல இருந்திருக்கும். இதை படிச்சு பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ பயங்கர கோவத்துல இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஸ்குவாட் லீடர் தான் காட்டுறாங்க. அவங்களுமே நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக சரக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனா அவளால அந்த ஒரு மேன்ஷன்ல நம்ம ஹீரோட எனர்ஜி கொஞ்சம் கூட சென்ஸ் பண்ணிருக்க முடியாது. அதனால உடனே அவளுமே அங்க இருந்து நம்ம அங்கு போட்டுட்டு கேட்க அதுக்கு அவளுமே யங் மாஸ்டர் வந்து இங்க இல்ல, அவர் வந்து ட்ரைனிங் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு, அவ்வளவுதான் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லியிருப்பா. இதை கேட்டுட்டு அந்த ஸ்குவாட் லீடர் எல்லாம் பயங்கரமா காட்டாயிருப்பா. அப்பதான் அவளுமே யதார்த்தமா சைடுல திரும்பி பார்க்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்வாட் இருந்திருக்கும். அவளுமே அந்த ஸ்வாட பார்த்துட்டு இது வந்து தேர்ட் எங்களோட ஸ்வாட் தான், அப்படி இருக்கப்ப எதுக்காக இவரு ஸ்வாட விட்டுட்டு ட்ரைனிங் எடுக்க போகணும், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு இவளுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அந்த கேரேஜுக்குள்ளார பயங்கர காண்டுல உட்காந்துருக்கேன். அவனுமே அவனோட ஃபாஸ்ட் லைஃப்ல இவனை சாகடிச்சா அந்த பெருசை பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். இவனுமே பயங்கரமா இருந்தாலும் கெட்ட விதத்துல திட்டிக்கிட்டு அவனை வந்து நான் துண்டு துண்டா வெட்டாம விட மாட்டேன்னு இவனுமே மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம பையன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நரிப்பையிலுமே அந்த பொண்ணுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா பார்த்துட்டு இருக்குதுங்க. சடனா நம்ம நரிப்பையிலுமே என்ன யோசிச்சுன்னு தெரியல, திடீர்னு அதுவுமே நம்ம ஹீரோ மூஞ்சில தாவி ஏதோ வினோதமா பண்ணிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம டாங்க பையில தான் காட்டுறாங்க. நம்ம டாங்க பையிலுமே அங்க இருந்த ஒரு வாரியர் கிட்ட அவனுங்க வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா டிமானிகள்ட்டோட பொருட்களை திருடுறதுக்கு அவனுங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே பக்கத்துல இருந்த அந்த வாரியர் கிட்ட செக்யூரிட்டியை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ண சொல்லியிருப்பான். அந்த டைம்னு பார்த்து அந்த பிளட் ஃபோர்ட் வாரியர் கூட சண்டை போட்டு ஒரு சில பேர் தப்பிச்சு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம டாங்க பையில அந்த வாரியரும் ஓடி போயிட்டு உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சிருப்பான். அப்பதான் அவனுங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பானுங்க, ஒரு சில ஸ்கில்ஃபுல்லான வாரியர்ஸ் எல்லாருமே எங்களை அட்டாக் பண்ணிட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டானுங்க, அதோட மட்டும் இல்லாம நம்ம ஆட்கள்ல நிறைய பேர் அவனுங்க சாகடிச்சிட்டானுங்கன்னு சொல்லியிருப்பானுங்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையில அந்த வாரியருமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அதே சமயம் அந்த எஸ்கார்ட் வாரியர் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோமே அந்த ஒரு கேரேஜுக்குள்ள இருந்துமே கேட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அந்த கேரேஜோட கதவுலாம் திறந்துகிட்டு என்னது ஸ்கில்ஃபுல்லான வாரியர்ஸா, கண்டிப்பா அது அந்த பேஸ்டர்ஸா தான் இருக்கணும், அவனுங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு இவனுமே பயங்கர காண்டில் கத்திருப்பான். அப்படியே கட் பண்ண அந்த டிமானிகள்ட்டோட அந்த ஒரு பிரான்ச்சை தான் காட்டாங்க. அந்த இடத்துல தான் அந்த கேப்டனுமே இருந்திருப்பான். அவனுமே அங்க இருந்த எல்லாம் எஸ்கார்ட் வாரியர்ஸுமே போட்டு தள்ளிட்டு அவனுங்க வச்சிருந்த அந்த பொருட்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்படி செக் பண்ணி பார்க்கறப்ப தான் அதுல வந்து முக்காவாசி மெடிசன் மட்டும் தான் இருந்திருக்கும். அவனுமே மனசுக்குள்ள எதுக்காக இவனுங்க இவ்வளவு மெடிசனை வாங்கி வச்சிருக்கானுங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல மேரா ஃபெஸ்டிவல் வரப்போது, அப்படி இருக்கப்ப இது என்ன அவ்வளவு முக்கியமா என்ன, எப்படி இருந்தா என்ன, இதை பத்தி நமக்கு எந்த ஒரு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்த வாரியர்ஸ் கிட்ட உடனே இது எல்லாத்தையுமே மூட்டை முடிச்சு கட்டுங்கடான்னு சொல்லியிருப்பான். அப்பன்னு பார்த்து அவனோட வைஸ் கேப்டனுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த டைம் அவனுமே அவர்கிட்ட கேப்டன் எல்லாருமே வந்து நாங்க போட்டு தள்ளிட்டோம், அதோட அவங்க வச்சிருந்த எல்லா பொருட்களுமே நாங்க எடுத்துட்டோம், நாம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நெருப்பு வச்சிடலாமான்னு கேட்டிருப்பான். அதோட மட்டும் இல்லாம நம்ம ஆட்கள்ல ஒரு சில பேருக்கு மட்டும் மைனர் இன்ஜுரி மட்டும் தான் இருக்குது, பெருசா எந்த ஒரு காயமே ஏற்படலன்னு சொல்லியிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த கேப்டன் பையெல்லாம் பயங்கரமா கத்திருப்பான், நீல எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன், நம்ம ஆட்களுக்கு மைனர் இன்ஜுரி பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்களா, அதோட அவனுக்கு எத்தனை பேர் தப்பிச்சு போனானுங்கன்னு இவனுமே கேட்டிருப்பான். அப்பதான் அந்த வைஸ் கேப்டன் பையிலுமே சொல்லியிருப்பான், எனக்கு சரியா தெரியல கேப்டன், ஒரு 4 இல்லைன்னா 5 பேர் மட்டும் தான் தப்பிச்சு போயிருப்பாங்க, அதுவும் அவங்க
தூரத்துல இருந்ததுனால எங்களால சரியா என்ன முடியலன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம்ல நம்ம டிமானிக்கல்ட்டோட எஸ்கார்டு வாரியர் ஒருத்தன் அந்த கேப்டன் பையில பார்த்து எங்க அரக்க கடவுள் வந்து உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்லியிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த கேப்டன் பையிலுமே டே பச்சை சட்டை நீ தானே என்னோட கையில காயத்தை ஏற்படுத்தின, நீங்க எல்லாரும் அரக்க கடவுள்களை வணங்குறீங்களா, ஒருவேளை உங்க அரக்க கடவுள் உண்மையிலுமே இருந்தா நீங்க வந்து செத்து போயிட்டு அவர்கிட்ட ஆவியா போய் உங்களை கொன்னதுக்காக எங்களை பழிவாங்க சொல்லி கெஞ்சுங்கடான்னு சொல்லிட்டு அந்த எஸ்கார்டு வாரியரோட கழுத்திலே மிதிச்சு அதே இடத்துல அவனை போட்டு தள்ளிடுறான். அந்த டைம் அந்த கேப்டனுக்கு பின்னாடி ஒரு மொரட்டை பீஸ் வந்து நிக்கிறான். அவனுமே அவர்கிட்ட என்னுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு தேவைப்படுது, அதனால உங்க வாரியர்ஸை கொஞ்சம் ஓரமா போக சொல்லிருப்பான்னு கேட்டிருப்பான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த கேப்டனுமே அப்பனா நீ வந்து எனக்கு ஆர்டர் புரியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவனுமே நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் கேட்டேன், அதோட மட்டும் இல்லாம நாங்க வந்து உங்க கூட போட்ட அந்த ஒரு அக்ரிமெண்ட் படி எங்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை தான். அப்படி இருக்கப்ப நீங்க என்ன ஒப்பந்தத்தை மீறணும்னு நினைக்கிறீங்களான்னு ஒரு மாதிரி டெரரா கேட்டிருப்பான். இவன் பார்த்தா அந்த ஒரு பார்வைக்கு அந்த கேப்டன் பேலுமே அங்க செத்து போய் கிடக்குற அந்த டிமானிக்கல்ட்டோட வாரியர்ஸை போய் சாப்பிட சொல்லுன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பான். அப்பதான் அவனுமே யோசிச்சு பார்க்கறான், இந்த மிஷன் மட்டும் முழுசா முடிட்டோம் அந்த ஓனாயோட சேர்த்து இந்த காட்டு மிராண்டி பையிலுமே குழி தோண்டி புதைக்காம விட மாட்டேன்னு இவனுமே மனசுக்குள்ளாரே திட்டிகிட்டே போயிருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறாங்க. அந்த பைப்பிளிங்க ஆல்ரெடி அந்த இடத்த கம்ப்ளீட்டா எரிச்சிட்டு அந்த இடத்த விட்டுமே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்க அந்த பிரான்ச் இருக்க அந்த ஒரு இடத்துக்கு வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்பதான் அந்த சக்சஸர் பொண்ணுமே நம்ம டாங்க பையில பார்த்து இந்த இடத்த கொள்ள அடிச்சுட்டு போனவங்க ரொம்பவுமே அவசரமா இந்த இடத்துக்கு நெருப்பு வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு ட்ராப்பா தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இங்க தான் எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஒரு ஹைடிங் பிளேஸை பார்த்து ஒளிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருப்பா. அதோட அவளுமே அங்க இருந்த வாரியரை பார்த்து நீங்க வந்து இங்க நடந்த சம்பவத்தை பக்கத்துல இருந்த நம்ம டிமானிக்கல்ட்டோட பிரான்ச்சுக்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்டிருப்பா. அதுக்கு அந்த வாரியருமே நான் வந்து ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிட்டேன், அவங்க வந்து அந்த இடத்த போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு 1.5 நாள் ஆகும்னு சொல்லியிருப்பான். அப்பதான் இந்த பொண்ணுமே யோசிச்சு பாக்குற இந்த ஜாங்ஸில நம்ம டிமானிக்கல்ட்டுக்கு ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, அதனால அவங்களும் ரொம்பவுமே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும்னு இவளுமே நினைச்சு பார்த்திருப்பான். அந்த டைம் நம்ம டாங்க போயிலுமே அந்த பொண்ணை பார்த்து நீங்க வந்து இப்பதான் குய் பிளாக்கேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணுமே இதுக்கெல்லாம் நான் வந்து என் கூட வந்த அந்த ஒரு பிசிஷனுக்கு தான் நன்றி சொல்லணும், அவரால் தான் நான் வந்து என்னுடைய எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே ரெக்கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன ஒரு நோயாளி மாதிரி பாக்குறத நிறுத்துங்கன்னு சொல்லியிருப்பா. அப்பதான் நம்ம டாங்க பையலுமே யோசிச்சு பாக்குற இந்த பொண்ணு வந்து நம்ம தேடியங் மாஸ்டர் தான் பிசிஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோமே அவனோட கேரேஜுக்கு வர சொல்லி விஸ்பரிங் டெக்னிக் மூலமா நம்ம டாங்க பெல்ட் சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ தான் கட்டாங்க. நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பெல்ட் ஒரு ஸ்வாட் கேட்டிருப்பான், அதே மாட்டமே அவனுமே ஒரு ஸ்வாட் கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவங்க கிட்ட நார்த் ஈஸ்ட் சைடு ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த சைடு அவங்க இருக்க அந்த ஒரு பாதையை உங்களால கண்டுபிடிக்க முடியும், எனிமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனாலும் அதனால அவங்க கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு போக பாருங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோ பார்த்து ஆனா எங்க மாஸ்டர் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க அதுக்கு அவனுமே எல்டர் கோட்டோட ஆர்டர் படி உன்னோட கடமை வந்து இவங்களை சேஃபா கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் சேஃபா கழட்டு கூட்டிட்டு வருதுதான், அப்படி இருக்கப்ப தேவையில்லாம என்கிட்ட தொண பேசான்னு சொல்லிட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லியிருப்பான். அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்து ஆனா எங்க மாஸ்டர் நீங்கன்னு சொல்ல வர அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம பையன் அந்த இடத்த விட்டு ஜெட் ஸ்பீடில் போயிருப்பான். அப்படி போயிட்டு இருக்கப்ப தான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்க்கறேன் இந்த ஜாங்ஸில வந்து இந்த டிமானிக்கல்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அப்படி இருக்கப்ப எதுக்காக அவங்க இந்த கல்ட்டோட பொருட்களை கொள்ளடிக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த ஹெவன்லி அலைன்ஸோட ஃபர்ஸ்ட் எல்டர் அந்த கெல்ட் பையன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது, அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சு ஆகணும்னு நம்ம ஹீரோமே நினைச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண அந்த கேப்டனை தான் காட்டுறாங்க. அவனுமே பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டு நம்ம மீட் பண்ண வேண்டிய அந்த ஒரு ஆள் இன்னும் ஏன் வரலன்ட்டு இவனுமே பயங்கர கோவத்துல சொல்லிட்டு இருந்திருப்பான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவருமே இவனை பார்த்து நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஸ்டீல் வீல் ஸ்குவாட் கேப்டன் சொல்ல அதே சமயம் அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே சைடில் திரும்பி பார்த்திருப்பாரு. அந்த டைம் அந்த இடத்துல அந்த காட்டு மிராண்டி பையன் உட்காந்துருப்பான். இவருமே அவனை பார்த்து உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவனுமே யூ லியாங்னு சொல்லியிருப்பான். இந்த ஃபர்ஸ்ட் எல்டர் அவங்கிட்ட பேசினதை பார்த்துட்டு அந்த கேப்டன் பையலுமே அவனை பத்தி தப்பா பேசியிருப்பான். இந்த கேப்டன் பையன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே இன்னும் அவங்கள பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல, அவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்காதது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே அந்த கேப்டன் பையலை பார்த்து நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாட்டான் அந்த ஒரு பொருளை கொண்டு வந்தீங்களான்னு கேட்க உடனே அவனுமே அவனோட சட்டக்குள்ள இருந்து ஒரு பவுச் எடுத்து கொடுக்குறான். அந்த ஒரு பவுச்சுக்குள்ளார ஒரு கோலி உண்டாட்டம் ஒரு பொருள் இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே அப்போ இதுதான் அந்த கலாமட்டி ஜேடான்ட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேப்டனுமே இந்த ஒரு சாதாரண ஒரு பொருளுக்காக தான் இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்களான்னு கேட்க அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே மனசுக்குள்ளார ஒரு சில முட்டா பயிலுங்களுக்கு இதை பார்க்கறதுக்கு குப்பையாட்டம் தெரியலாம், ஆனா ஒரு சில பேருக்கு அது வந்து ஒரு பெரிய ட்ரெஷர்னு இவனுமே நினைச்சு பார்த்திருப்பான். அதே சமயம் அந்த கேப்டன் பயிலுமே மனசுக்குள்ளார இந்த கெல்ட்டு பையனை பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது இவன் சரியான ஏமாத்தக்காரன்னு, அதனால இவனை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் மேல கையை போட்டு நீங்க எதுக்காக
எதுக்காக எங்களோட அலைன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே நீ வந்து ஒரு சாதாரண ஸ்குவாட் கேப்டன் தான், அப்படி இருக்கப்ப என்ன வந்து உங்களோட அலைன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்க சொல்ல உனக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியுமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். இந்த ஆளு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த கேப்டன் பயிலுமே ஒரு மாதிரி திமுற பதில் சொல்ல அடுத்த செகண்டே பார்த்தா அந்த பெருசு இவனோட வயிற்றிலே ஒரு வாட்டையை போட்டுட்டு போயிருப்பாரு. அப்புறம் என்ன அந்த கேப்டனோட சொல்லி அதே இடத்துல முடிஞ்சிருது. அதே சமயம் இங்க நடந்த அந்த ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்தா அந்த கேப்டனோட ஸ்குவாட் மெம்பர்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. உடனே அந்த பெருசுமே அங்க உட்காந்துட்டு இருந்த அந்த ஒரு காட்டு மிராண்டி பையில பத்தி உங்களை பார்த்தாவே நல்லாவே தெரியுது ஏற்கனவே நீங்க வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னு, அப்படி இருக்கப்ப திரும்பவும் நீங்க சாப்பிட ஆசைப்படுறீங்களான்னு கேட்டிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த காட்டு மிராண்டி பையிலுமே ஒரு மாதிரி வில்லத்தனமா ஒரு லுக்க விட இவன் பாக்குறத பார்த்துட்டு அந்த ஸ்குவாட்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பீதி ஆயிடுறானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலயுமே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.